தமிழர்கள்னாலே போராட்டத்திற்கு எப்போதும் முன்னுரிமை கொடுக்குறவங்க. உரிமைகளை மீட்பதில் தமிழர்களோட பங்களிப்பு அளப்பரியது, மிகப்பெரியதுன்னெலாம் நாம் அந்த மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே இன்னும் பெருமை பேசிகிட்டு இருக்கோம். அந்த மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள், இளைஞர்கள், பெரும்பாலான இன்றைக்கு தாவேகாவினுடைய வாக்காளர்கள், அப்படி தான் சொல்லணும். கால கொடுமை தான். ஜனநாயகன்ற ஒரு படம் வெளியாகிருக்கு. 1000 ரூபா, 1200 ரூபா அந்த டிக்கெட்டு வாங்கிறதுக்கு முட்டி மோதி இன்றைக்கு தமிழக இளைஞர்கள் புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் நடந்து கைது செய்யப்பட்டு தடியடி கலவரம் நடத்தி இந்தியாவே கொந்தளித்து ஒட்டுமொத்த இந்தியாவின் அனைத்து மாநில முதன்மை செய்தியாக இன்றைக்கு தலையங்கமாக இருக்கிற இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் போராடுவதற்கு மாணவர்களுக்கு அனுமதி மறுப்பு. தமிழ்நாட்டில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு 1200 ரூபாவுக்கு இந்த டிக்கெட்டை விற்பனை செய்து புரட்சி. எப்படிப்பட்ட கேவலமான, எப்படிப்பட்ட ஒரு இழிநிலை சமூக அரசியலை தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தில் காவல்துறை கைது செய்து அந்த மாணவர்களை டெல்லியில் எப்படி நடத்துகிறாங்களோ அப்படி தான் இங்கேயும் நடத்துகிறாங்க. டெல்லியில் மத்தியில் பாஜக அரசு அதை வன்மையாக கண்டித்து, வடக்கன்ஸை எப்போதுமே நாம் கலாய்க்கிறது தானே தமிழர்கள். வடக்கன்ஸ் பாஜக ஆதரிக்கிற அறிவற்ற, அறிவில்லாத, அரசியல் தெளிவில்லாத, புரிதலற்ற வடக்கன்ஸுன்னு நாம் எப்போதும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி காலக்கூடும் எங்கே நிப்பாட்டியிருக்கோம் பாருங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு முட்டி மோதி இளைஞர்கள் அந்த திரைப்படம் பார்க்குறதுக்கு புரட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி வடநாட்டு ஊடகங்களெல்லாம் தமிழ்நாட்டை கேலி கூத்தாக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் ஏதோ பெரிய புரட்சியாளர்கள் நடித்து ஒரு புரட்சி செய்ய வந்த திரைப்படம் போல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி கொஞ்சம் மாணவர்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு, டெல்லியில் நடக்கிற அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இங்கே சிலர் போராட்டம் பண்ண முற்பட்டால் காவல்துறை கொண்டு அடக்குமுறை செய்து ஒரு பேரவல அரசியல் அநாகரிகத்தின் உச்சத்தை தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது.